இயேசுவுக்கே புகழ். கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவின் தொடுதலை உணர்ந்து ஜெபிப்போம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அன்புக்காய் ஏங்கும் என் ஆன்மம் தொட்டு அனலாய் அருட்பொழிவு காண செய்தீரே. இயேசுவே, நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே கூறுவது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆம், நம் ஆன்மத்தையும் உடலையும் தொடுவதற்கு வல்லவரான இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். ஏனென்றால் எஸ்ரா புத்தகம் 7வது அதிகாரம் 28வது இறைவாக்கு சொல்கிறது, என் கடவுளான ஆண்டவரின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடம் கொண்டேன், இயேசுவின் கரத்தினால் நான் இன்று திடம் கொள்கிறேன் என்பதை எண்ணி, கருணை மிக்க ஆண்டவராம் இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் வாரும் என்று ஜெபிப்போம். 15 வருடங்களாக பெரும் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு சிறுமியின் தந்தை போன்ற குறைபாடுடைய அல்லது வழக்கத்திற்கு மாறான நம்பிக்கை கொண்டவர்களையும் அல்லது அற்ப விசுவாசம் கொண்டு துன்ப காலங்களில் மட்டுமே உம்மை அணுகும் எம்மையும் நீர் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவரே, நீரே மிகப்பெரிய மருத்துவர் மற்றும் ஆன்மாவை குணப்படுத்துபவர். எங்கள் மனம், உடல், ஆன்மா, ஆவி ஆகியவற்றின் ஆரோக்கியத்தை நீர் மீட்டெடுத்து துன்ப காலங்களில் ஆறுதல் அளிக்கும் உம்முடைய வல்லமையில் நான் விசுவாசம் கொள்கிறேன். ஆண்டவரே, நான் என்னுடையது, எனது, நான் என்ற சுயநலத்திலிருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும். உம்முடைய இரத்தத்தால் உம்முடன் இணைக்கப்பட்ட அனைவருக்காகவும் நான் ஜெபிக்க வைத்தருளும். உள்ளான குணப்படுத்துதலுக்கான மருந்தாக என்றென்றும் உயிருள்ள இறைவார்த்தைகளை எமக்கு தந்திருக்கிறீரே. அன்பு, தாழ்மை, நேர்மை, நீதி மற்றும் சமாதானம் பற்றிய உம்முடைய வார்த்தையின்படி வாழ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் அயலாருக்கும் நான் வழிகாட்ட நான் முதலில் தகுதி பெறுவேனாக. இயேசுவே, எங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உம்முடைய வாக்குறுதிகளின் மீது வைக்கிறோம். எங்கள் வலி, கவலைகள் மற்றும் அச்சங்களை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறோம். தம் ஊழியனுக்காக உம்மிடம் ஜெபித்த நூற்றுவர் தலைவனை போன்ற வல்லமையான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் என் ஆன்மா குணமாகும் என்று ஜெபிக்கிறோம். என்றென்றும் வாழ்பவரும் ஆளுகை செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை மிக்க பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன்.